இங்கே பாருங்களேன், முள்ளங்கி வந்து நம்ம வீட்டில் நான் சமையலுக்கு வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே கிடந்துச்சு. அது வந்து நான் செய்யாமல் விட்டுட்டேன், அதாவது கவனிக்கல. அதனால் அப்படியே கடந்தது. சரி, ஒரு நாள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா இந்த ஒரு முள்ளங்கி கடந்தது. இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ஒரே ஒரு குட்டியாக இந்த துளிர் மட்டும்தான் நான் பார்த்தேன். சரி, இது துளிர் இருக்கே லேசா, நம்ம நட்டு வச்சு தான் பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மண்ணில் ஊனி வச்சேங்க. ஊனி வச்சுட்டு நான் இதை மறந்துட்டேன். இங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி ஊனி வச்சுருக்குறோம் மண்ணில், அது வந்துதா வரலையான்னு கூட நான் பார்க்கல, அதோடு விட்டுட்டேன். யதார்த்தமாக வந்து நம்ம மாடியில் எதுக்கோ வந்தேங்க. மாடியில் கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ தான் பார்த்தா இந்த முள்ளங்கி வந்து இவ்வளோ இலைகள்லாம் வந்து சூப்பராக முளைஞ்சிருக்கு. ஓ பரவாயில்லையே, ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு. என்னது இது, முள்ளங்கி வந்துருச்சு, அறுவடையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் துளிர் இருந்ததுன்னு சொல்லிட்டு நட்டு வச்சா இப்போ இந்த இலையெல்லாம் துளுத்து இந்த அளவுக்கு இலைகள்லாம் வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு வந்து முள்ளங்கி எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நம்ம கீழே முள்ளங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இலை மட்டும் பாருங்களேன், நல்லா துளுத்து வந்துருக்கு பாருங்களேன். நான் பார்த்த இலை இது மட்டும் தாங்க, இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த முள்ளங்கி மேலே. ஆனால் அதுக்கப்புறம் வந்த இலைகள் தான் இது எல்லாமே. அதாவது அறுவடை பண்ண செடியிலேருந்து ஒரு பொருள்லேருந்து திரும்ப ஒரு செடி வளருது. ஆனால் என்னென்னா முள்ளங்கி என்னும்போது தான் நான் யோசிக்கிறேன், இது எப்படி முள்ளங்கி வரும் இதில் இருந்து அப்படின்ட்டு. பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக வளர்ந்து இதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும், அதாவது செடி வளர்க்குற பிரியர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய செடிகள்லாம் நம்ம வந்து எப்படிலாம் வளரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ வந்து இந்த முள்ளங்கி வந்திருக்கிறத உங்ககிட்ட காமிக்கணும். ஏன்னா நம்ம முள்ளங்கிலேருந்து இன்னொரு முள்ளங்கி வளருது. இதுக்கப்புறம் எப்படி முள்ளங்கி நம்ம அதிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரில. சரி, அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த முள்ளங்கி எப்படி வளருதுன்னு பார்க்கட்டும். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.